மீண்டும் ஜீவனோடு பாகம் 3 அத்தியாயம் 27 ஆதார வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். நான் இந்த முன்மொழிதலை கோரவில்லை, ஏனென்றால் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளால் நான் காயமடைந்திருக்கிறேன். நான் மகிழ்ச்சியுடன் சேவை செய்வதற்கு இருந்தாலும் என் நண்பர்களின் வீடான எங்கும் காயப்படுத்தப்படுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. தனது மெல்லிய குரலில் பரிதாபத்தை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் சிறிய தேவாலயமான டவ்லோஸின் தேவாலயத்தில் அமர்ந்திருந்த பார்வையாளர்களிடம் லூயிஸ் விக்னெட் பேசிக் கொண்டிருந்தார். அவரது கை விரல்கள் அவரது வார்த்தைகளை பிரதிபலிக்கும் விதமாக அழகாக அபிநயம் காட்டி பேசின. இது வழிபாட்டாளர்களால் நிரம்பியிருந்த அந்த அறையில் கண்களுக்கு தெரியாத ஓர் ஓவியத்தை லூயிஸ் அவர்களுக்கு முன்பாக உருவாக்குவது போல் இருந்தது. லூயிஸ் விக்னெட்டிடமிருந்து தன்னுடைய பார்வையை விலக்க முடியாது. லெவ் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவருடைய செய்கையினால் ஈர்க்கப்பட்டிருந்தான். லூயிஸ் விக்னெட்டை குறித்து விவரிப்பதற்கான சிறந்த வார்த்தையானது வெறுமை என்பதாகவே இருக்கும் என்று லெவ் உணர்ந்து கொண்டான். லூயிஸ் விக்னெட்டுடனான முதல் சந்திப்பானது லெவ்விற்கு சங்கடத்தையே ஏற்படுத்தியது. அவர் லெவ்வை அளவு கடந்த விதத்தில் புகழவும் பாராட்டவும் செய்தார். அது லெவ்விற்கு அவர் தன்னை தண்ணீருக்குள் மூழ்கடிப்பது போன்றதான உணர்வை தந்தது. வழிபாடு முடிந்ததும் லூயிஸ் விரைவாக லெவ்விற்கு அருகில் வந்தார். மிக நெருங்கிய நட்புறவிற்குள் இருக்கிறவர்கள் என்று மற்றவர்கள் எண்ணும் அளவிற்கு நெருங்கி நின்று லெவ்வின் தோள்களின் மேல் லூயிஸ் தனது கைகளை போட்டுக்கொண்டார். திரு லெவ் ஆரோன் அவர்களே, நீங்கள் டவுலோசிஸில் செயல்படும் மிக பெரிய விமான தொழிற்சாலை வளாகத்தின் பொறுப்பாளர் பதவியில் இருக்கிறீர்கள். உங்களது தோள்களில் எவ்வளவு பெரிய பொறுப்பு சார்ந்த சுமை இருக்கிறது மற்றும் புனித பூமியான இஸ்ரேலில் இருந்து முற்பிதாக்கள் வழிநடத்துதலுக்கு இணங்கி நீங்கள் இங்கு பணியாற்ற வந்துள்ளீர்கள். இப்போது உங்கள் நண்பரான உங்களுக்கு அருகில் நான் நின்று கொண்டிருப்பது எனக்கு மரியாதைக்குரிய செயலாக இருக்கிறது என்று கூறியவாறு விக்னெட் லெவ்வின் முதுகில் தட்டினார். அவர் அந்த பகுதியில் இருந்த பழைய உலகின் பெரிய தேவாலயங்களில் ஒன்றில் போதகராக பணிபுரிந்தவர். அவர் அங்கு பணிபுரிந்த நாட்களில் அவரது பிரசங்கமானது அதிகம் விரும்பி கேட்கப்படும் ஒன்றாக இருந்தது என்பதையும், மெய்ப்பனாக அவருக்கு இருந்த திறமையானது அவரை பிரபலமாக்கி இருந்தது என்பதையும் லெவ் புரிந்து கொள்ளும்படியாக லூயிஸ் தெளிவாக பேசினார். இரக்கத்துடன் பாவ மன்னிப்பிற்காக அறிக்கையிடுவோர்களை கேட்பதற்கான பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்றும் கூறினார். நாட்கள் கடந்தபோது லூயிஸ் விக்னெட்டினால் வடிவமைக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு கொண்டிருக்கும் செயல்களை லெவ்வால் காண முடிந்தது. அவைகள் புதிர் துண்டுகளைப் போல ஒன்றோடொன்று இணைந்து ஒரு வடிவத்தை லெவ்விற்கு காட்டின. லூயிஸ் விக்னெட் சில தனி நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு இருக்கும் போராட்டங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு பின்பு அவர்களை தன்வயப்படுத்தும் நோக்கத்தோடு அவர்களிடம் சென்று அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுவார். பின்பு மெதுவாக அவர்களிடம் தனது முன்னாள் வழிபாட்டு சேவையில் தான் செய்திருந்த சாதனைகளை கூறத் தொடங்குவார். அமைதியாகவும் சிரமமின்றியும் இவ்வாறாக செயல்களை சரியான கலவையில் வடிவமைத்தார். அதன் பலனாக அவர்கள் தாங்களாகவே முன்வந்து தலைமை பொறுப்பை தனக்கு வழங்குவதற்கான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தார். லெவ் இதனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். லூயிஸ் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்தது. தேவாலய உறுப்பினர்கள் ஓர் அவசர கூட்டத்தை கூட்டினார்கள். லெவ் கண்களை மூடி பெருமூச்சு விட்டான். தனது உண்மையான வேண்டுகோளை விடுப்பதற்கான பெண்மணி ஒருவர் எழுந்து நின்றார். லூயிஸ் விக்னெட் போதகராக தன்னை பற்றிய சில விஷயங்களை மறைத்து வைத்திருந்தார். அந்த விஷயங்களை எப்போது எவ்வாறு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று லெவ்விற்கு தெரியவில்லை. லெவ் சிறிது நேரம் உரையாடல்களை கவனித்தான். பின்னர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவித்தான். லூயிஸ் விக்னெட் திறமையான மனிதர்தான். ஆனால் இப்போது நமது வழிபாட்டு சேவையின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஜான் ரைட் ஹார்ட்டை பணியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு சரியான காரணத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை. லூயிஸ் எருசலேமை கைப்பற்றுவதற்கான போரில்
உங்கள் படைகளை அனுப்புவதற்கு மிகவும் கடினமாக உழைத்தார் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவர் இதை பற்றி பேசுவதையோ அல்லது அவர் செய்த பெரிய தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதையோ நான் பார்த்ததே இல்லை என்றார். லூயிஸ் அமைதியாக இருக்கும்படி தன்னை காத்துக் கொள்வதற்கு போராடி கொண்டிருப்பதை லிவ்வால் பார்க்க முடிந்தது. அவருக்கு ஏற்பட்டிருந்த கோபத்தை அவருடைய கழுத்து நரம்புகள் சிவந்திருந்ததாலும் அவரது குரலில் தெரிந்த லேசான நடுக்கத்தினாலும் அவரது கைகள் லேசாக நடுங்கியதிலும் காண முடிந்தது. லூயிஸ் விக்னெட் பதிலளிக்கத் தொடங்கினார். லெவ் தனது முன்னோர்களின் பின்னணியை மறந்துவிட்டாரோ? அவர்கள் எவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அன்பின் கிறிஸ்துவை கொன்றார்கள் என்பதை மறந்துவிட்டாரோ? நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதனை நாங்கள் இலவசமாக மன்னித்துள்ளோம். அப்படி இருக்கையில் ஏன் என்னுடைய தவறு மட்டும் இப்போது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும்? தவறு செய்வது மனித குணம், மன்னிப்பது தேவகுணம் அல்லவா என்றார். லெவ் மறுபடியும் தனது கருத்தை தெரிவித்தான். இந்த முடிவு ஒரு பெரிய தவறாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். லூயிஸ் விக்னெட்டிற்கு ஆதரவளிப்பது சரியா அல்லது அவருக்கு எதிராக நிற்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்ளும் நேரம் இதுவல்ல. தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் ஒன்று நிற்க வேண்டும் அல்லது விழ வேண்டும். நாம் நமது ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழாமல் நம்மை காத்துக்கொள்ளும் விஷயமாகவே இது இருக்கிறது. இவரை நாம் ஒருவரும் இதுவரை அறிந்ததில்லை. கடந்த 2 வாரங்களாகத்தான் இவர் நம்முடன் இருக்கிறார். அவர் பணிபுரிந்த தேவாலயத்தில் அவரை வழிபாட்டு தலைவராக பணியாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாலேயே அவர் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இந்த முடிவை தள்ளி போடலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போதுதான் நம்மால் இதை குறித்து தீர விசாரிப்பதற்காக போதுமான நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றான். லெவ் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கலாமா என்று கூறியவாறு லூயிஸ் விக்னெட் தொடர்ந்தார். நான் அந்த சபையினரிடம் மிகவும் கடுமையான மற்றும் அன்பற்ற மனப்பான்மையை கண்டேன். இதுவே நான் அங்கிருந்து வெளியேறுவதற்கு காரணம். இப்போது இங்கே ஒரு நியாயமான காரணமும் இல்லாமலேயே நான் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு லூயிஸ் சற்று நேரம் பேசுவதை நிறுத்தினார். பின்பு தீவிரமான மற்றும் பரிதாபமான குரலில், நான் இந்த வேட்புமனுவில் இருந்து என்னுடைய பெயரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுடைய விருப்பம் என்றால் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றான். வாக்களிப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது லூயிஸ் பெரும்பான்மையை பெற்றார். ஜான் ரெயின்ஹார்ட் தனது இடத்திலிருந்து எழுந்து மேடைக்கு சென்று லூயிஸிடமாக தன்னுடைய கைகளை நீட்டினார். வழிபாட்டு சேவை தலைவர் என்ற பதவியை தற்காலிகமாக விட்டுக் கொடுப்பதே சிறந்தது என்று நான் மகிழ்கிறேன். நமக்கு தேவையான வழி எதுவோ அதையே நம் இருவருக்கும் வழங்கி தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றார். ஜானின் 2 கைகளையும் பற்றியவாறு அவரை நேரடியாக பார்த்தார். உங்களது பதவி விலகுதலுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களுடைய நேர்மையான சேவைக்கு நன்றி என்றார். பின்பு தனது கைகளை உயர்த்தியவாறு சபையினரை நோக்கி திருப்பினார். அவரது கண்கள் சபையினரை உற்று நோக்கின. தனது கைகளை உயர்த்தியவாறே, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைவரையும் கவரும் வகையில் அறிவித்தார். லூயிஸ் தலைமையின் கீழ் சேவை தொடர்ந்தது. புதிய வழிபாட்டு சேவை தலைவரின் போதகத்தை கேட்ட லெவ்வின் மனம் கனத்தது. லூயிஸ் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடுவதற்காக அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு பாடலுக்கு பிறகும் சுருக்கமாக பேசினார். தலைமை பொறுப்பை லூயிஸிற்கு வழங்க வேண்டும் என்று முதலில் கூறிய பெண்மணி எழுந்து நடந்து சென்று சபையினருக்கு முன்பாக நின்றார். இந்த அற்புதமான தலைவருக்கு நாம் வாய்ப்பளித்ததற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். நாம் அனைவரும் தவறுகள் செய்திருக்கிறோம். நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். இந்த புதிய தொடக்கத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்றார். நன்றி சகோதரி. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தேவனே நமது தந்தை. நாம் அவருடைய சந்ததி. உண்மையிலேயே அவர் நமக்கு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று லூயிஸ் கூறினார். டாம் சிங் விக்னெட்டிற்கு எதிராக சவால் விடுதல் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ்விற்கு அறிமுகம் இல்லாத 2வது நபர் எழுந்தார். நெரிசலாக இருந்த அந்த அறையின் பின்புறத்தில் அவர் இருந்த இடத்திலிருந்தே பேசினார். அந்த நபரின் சாட்சியத்திற்கு ஒப்புதல் கூறும் விதமாக லூயிஸ் விக்னெட் தனது தலையினை அசைத்தார்.
என் பெயர் டாம் டான்சிங் என்று அவர் தொடங்கினார். லூயிஸ் பதற்றத்துடன் இரும்பினார். மேலும் அவரது முகம் வெளிரியது. நானும் ஒரு மதகுருவாகவே இருந்தேன். ஒருவேளை மதகுருவான விக்னட் என்னை நினைவில் வைத்திருக்கலாம். டாம் டான்சிங் விக்னெட்டை நேராக பார்த்தார். விக்னெட் அவரது பார்வையை தவிர்க்க விரும்பியவராக மறுபடியும் இருமியவாறு தரையையே பார்த்து கொண்டிருந்தார். நான் செய்த வஞ்சனையான செயலுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள நான் விரும்புகிறேன். நான் மிகப்பெரிய வளம் வாய்ந்த சபையில் மதகுருவாக இருந்தேன். அங்கு சபை அங்கத்தினர்கள் எதை கேட்பதற்கு விரும்புவார்களோ அதையே நான் அவர்களுக்கு போதித்தேன். பொறுப்புகளை செய்வதில் ஓர் அரசியல்வாதியாகவே செயல்பட்டேன் என்பதை கூறுவதற்கு நான் வெட்கப்படவில்லை. கிறிஸ்துவை பிரதிநிதியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அமைப்பிற்குள்ளாக நான் கட்டப்பட்டு இருந்தாலும் நான் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கவில்லை என்பதை கூறுவதற்கு வெட்கப்படுகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று உரிமை பாராட்டினேன். ஆனால் கிறிஸ்துவுடன் நேரம் செலவிடுவதற்கு எனக்கு நேரமே இருந்ததில்லை. நான் போதித்தவைகளை நானே நம்பவில்லை. அன்பான தகப்பன் அவிசுவாசிகள் அனைவரையும் நரகத்திற்கு அனுப்புவார் என்று நான் போதித்தது என் மனசாட்சியை எப்போதும் அழுத்திக் கொண்டிருந்தது. இதைவிட மிக பெரிதான ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நிச்சயமாக கொண்டிருப்பார் என்று என் மனதில் ஏதோ ஓர் இடத்தில் தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. மேலும் இஸ்ரவேலுக்கு எதிரான படையெடுப்பில் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக நிற்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் புனித பூமியை கைப்பற்றினால் தேவாலயத்திற்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். எனது செல்வாக்கை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்களை மரணத்திற்குள் அனுப்பினேன். தேவாலயத்தில் நான் வகித்திருந்த பதவியையும் திருச்சபையின் நலனையும் பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு செய்தேன் என்றார். டாம் டான்சிங் தனது சாட்சியினை தொடர்ந்து கூறிய போது லூயிஸிற்கு அசௌகரியமாக இருந்தது. அவரது மனம் அமைதியற்று இருப்பதை தெளிவாக காண முடிந்தது. நன்கு தேர்வு செய்யப்பட்ட அவரது வார்த்தைகளுக்கு ஏற்ப அபிநயம் காட்டிய அவருடைய மென்மையான விரல்கள் இப்போது பதட்டத்தோடு அவரது கழுத்து பகுதியையும் தலையின் பின்பகுதியையும் சொரிந்து கொண்டிருந்தன. இஸ்ரேலுக்கு எதிரான படையெடுப்பில் மற்ற நாடுகளுக்கு நேர்ந்த கதி வெளியரங்கம் ஆனபோது ஒரு பொதுவான பீதி எங்களது ஜனங்களை ஆட்கொண்டது. ஜனங்களின் ஆத்திரத்தினால் சட்டம் ஒழுங்கு கலைக்கப்பட்டன. நான் கோபமடைந்திருந்த கூட்டத்தினரால் மரணம் ஏற்படுவதற்கு ஏதுவான வகையில் தாக்கப்பட்டேன். என்மேல் பரிதாபப்பட்ட ஒரு முதியவர் என்னை அவரது வீட்டிற்கு தூக்கி சென்றார். பல மாதங்களாக நான் எனது பழைய ஆரோக்கியத்தை பெறும் வரையிலும் அவரால் பராமரிக்கப்பட்டேன். நான் பழைய நிலைக்கு திரும்பிய போது எனக்கு மிகப்பெரிய தாடி வளர்ந்திருந்ததால் பலரால் என்னை யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போயிற்று. இவ்வாறே என்னுடைய சக நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலையில் நான் தப்பித்தேன். என்னுடைய காயங்கள் குணமாகிவிட்டன. நான் இப்போது ஏதேன் பழத்தை உட்கொள்வதால் முழுவதுமாக குணமடைந்து விட்டேன். என்னுடைய அனைத்து தழும்புகளும் மறைந்து விட்டன. நான் எப்போதும் கேட்கும் வாழ்க்கையை விட இந்த புதிய வாழ்க்கை மிகச்சிறந்ததொரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த புதிய தொடக்கத்திற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். அவரது உணர்ச்சிகளை அவரால் கட்டுப்படுத்த முடியாததால் அவரது குரல் உடைந்து ஒலித்தது. நான் இப்போது மன்னிக்கப்பட்டதாக உணர்வதால் நான் என்னுடைய பழைய புகழையும் செல்வாக்கையும் இழந்து விட்டதாக நினைக்கவில்லை. இதுவரை நான் கடந்து வந்த நாட்களிலேயே இப்போதுதான் முழுமையாக ஜீவனோடு இருப்பதாக உணர்கிறேன். கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பு செய்வதற்காகவே ஜீவனுடன் இருக்கிறேன் என்றவாறு டாம் தொடர்ந்தார். டாமிற்கு எழுந்து நின்று கைத்தட்ட வேண்டும் என்ற தனது உணர்வினை கட்டுப்படுத்திக் கொண்டு லெவ் சிரித்தான். டாம் மற்றும் லூயிஸிற்கு இடையிலான வேறுபாடு மிக பெரியதாக இருந்தது. டாம் அமர்ந்தவுடன் அறை முழுவதிலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் ஓசையை கேட்க முடிந்தது. இன்னமும் தன்னுடைய கழுத்தை சொரிந்தவாறு நாம் எழுந்து ஸ்தோத்திர பாடலை பாடிய பிற்பாடு ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை முடித்து பிரிந்து செல்லலாம் என்று லூயிஸ் கூறினார். புல்லாங்குழலும் பியானோவும் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு பாடலை இசைக்கத் தொடங்கின. லூயிஸ் பிரசங்க மேடையின் பின்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். பொது ஜனங்களின் கவனம் தன் மீதிருந்து திசை திருப்பப்பட்டதில் அவர் நிம்மதியாக இருப்பது போல் லெவ்விற்கு தோன்றியது. பாடல் முடிந்தவுடன் லெவ் அறையின் பின்பக்கத்தை நோக்கி விரைந்தான். அநேகர் டாமை சூழ்ந்திருந்ததால் அவர்களிடமிருந்து டாமின் கவனத்தை தன் பக்கம் திசை திருப்புவதற்காக
டாம் என்று லெவ் சத்தமாக அழைத்தான். உறுதியான பார்வையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பெரிதான பழுப்பு நிற கண்களைக் கொண்டிருந்த மனிதரின் முன்பாக வந்து நின்றவாறு அவரிடமாக லெவ் தனது கரங்களை நீட்டினான். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களது சாட்சி என்னுடைய ஜெபத்திற்கான பதிலாக இருந்தது என்றான். லெவ்வின் கைக்குலுக்கள் இருதயபூர்வமாக ஒருவருக்கொருவர் தழுவிக் கொள்ளுவதற்கு வழிவகுத்தது. லெவ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவனை பற்றியதான பின்னணியை சுருக்கமாக அவரிடம் கூறினான். பின்பு இருவரும் நீண்ட காலமாகவே ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் போல பேசத் தொடங்கினர். நீங்கள் பரலோகத்தில் இருப்பதற்கு பதிலாக பூமியில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தீர்களா என்று கேட்டபோது தன்னையும் அறியாமல் தான் நினைத்ததை நேரடியாக டாமிடம் கேட்ட தனது ஒளிவு மறைவற்ற தன்மையைக் கண்டு லெவ் ஆச்சரியமடைந்தான். நான் பூமியில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற வசனமானது உண்மையில் பழைய உலகில் எனக்கு மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தது. நான் இதுவரை கற்பனை செய்து பார்த்திராத விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்பது மட்டுமே எனக்கு தெரியும் மற்றும் எனது மிகப்பெரிய கனவானது நனவாகிவிட்டது போல் உணர்கிறேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியவாறு டாம் தனது பார்வையை லெவ்விடமிருந்து விலக்கி அறையின் எதிர்புறமாக இருந்த பகுதியில் தன்னிடம் வருபவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த லூயிஸிடம் செலுத்தினார். பின்பு இன்னும் கனவு உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலர் இருக்கிறார்கள். நான் கண்டிப்பாக லூயிஸிடம் பேச வேண்டும் என்று கூறினார். லெவ்வும் லூயிஸும் அங்கு நின்று கொண்டிருந்த வழிபாட்டாளர்களை கடந்து சென்றனர். பிரதர் லூயிஸ் என்று மென்மையாக அழைத்தவாறு டாம் அவரிடம் தனது கைகளை நீட்டினார். லூயிஸ் முதலில் திகைத்தார். பின்பு குழம்பவும் பயப்படவும் தொடங்கினார். அவர் டாம் டான்சிங்கின் முகத்தோற்றத்தில் இருந்து அவரது எண்ணங்களை புரிந்து கொண்டார். பின்னர் தனது கைகளை பின்னால் கட்டியவாறு நின்று கொண்டு தன்னை நோக்கி நீட்டப்பட்டிருந்த டாம் டான்சிங்கின் கைகளை பார்த்தார். டாம் லூயிஸின் தோள்கள் மீது தனது கரங்களை போட்டார். பிரதர் லூயிஸ், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முன்பு நீங்கள் என்னை பார்த்தபோது நான் இருந்ததை விட இப்போது நன்றாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். முன்பே நாம் இருவரும் நிகழப்போகும் மற்றுமொரு பிரெஞ்சு புரட்சியை பற்றியும் அதனால் நமக்குள் ஏற்பட்ட பயத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்புரட்சியானது அன்று நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்தது என்று டாம் கூறினார். லூயிஸின் கண்கள் அகல விரிந்தன. தனக்கு சாதகமாக நாடகத்தை அரங்கேற்ற முடியும் என்று எண்ணியவராக அவர் தனது கைகளில் அபிநயம் பிடித்து பேசுவதை தொடர்ந்தார். நிச்சயமாக எனக்கு நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறந்த வழிபாட்டு தலைவர், என்னை கவர்ந்தவர்களில் ஒருவர் என்று கூறிய லூயிஸின் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. ஒரு போதகராக நான் என் சபைக்கு துரோகம் செய்திருக்கிறேன் என்று கூறிய டாம் டான்சிங்கின் வார்த்தைகள் உறுதியானவைகளாக இருந்தன. இன்னும் அறையில் இருந்த சிலரின் கவனத்தையும் ஈர்த்தன. நீங்கள் அவசியமானதொன்றையே செய்தீர்கள். நாம் இருவருமே செய்ய வேண்டுவதற்கு அவசியமானவற்றையே செய்தோம். முரண்பாடான காரியங்களுக்கு நாம் எதிரானவர்களாகவே இருந்தோம். நாம் இணைந்தே செயல்பட்டோம் மற்றும் நாம் செய்வதற்கு அவசியமானவற்றையே செய்தோம் என்று லூயிஸின் குரல் உறுதியோடு ஒலித்தது. உலகத்தின் அரசியல் விளையாட்டை நாம் ஆடினோம். நாம் நமக்கே பொய்யராக இருந்தோம். நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த ஜனங்களுக்கும் நாம் பொய்யராகவே இருந்தோம். மேலும் நாம் யூத இன வெறுப்பு எதிர்ப்பை ஊக்குவித்தோம். என் தேவாலய அமைப்பிற்கு சேவை செய்வதற்கு பதிலாக தேவனுக்கு சேவை செய்திருந்தால் ஒருவேளை நான் தாக்கப்பட்டிருக்க மாட்டேன் என்று டாம் கூறினார். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் பிரதர் டாம்? நீங்கள் அன்பற்றவராக இருக்கிறீர்கள். காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து உங்களை கொடூரமாக இழுத்து சென்று துன்புறுத்தியது போல என்னையும் துன்புறுத்தி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் போல் தெரிகிறதே என்று கூறியவாறு லூயிஸ் தனது கழுத்துப் பகுதியில் சொரிய ஆரம்பித்தார். நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் அல்லவா என்று லெவ் சட்டென்று வினவினார். அதற்கென்ன, அநேகர் அங்கிருந்தார்களே என்று லூயிஸ் பதிலளித்தார். உங்கள் சகோதரரை அவர்கள் மரணத்திற்கு ஏதுவாக துன்புறுத்திய போது எதுவுமே செய்யாமல் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று லெவ் கூறினான். நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் டாமிற்கு ஆதரவாக நின்று அவருக்கு நேர்ந்த நிலையை நானும் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா லெவ் என்று லூயிஸ் கேட்டார். லெவ் சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் பேசத் தொடங்கினான்.
ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் ஓடி ஒளிந்து கொண்டீர்கள். உங்கள் பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு சாதாரண மனிதன் போல வேடமிட்டுக் கொண்டீர்கள். பொது ஜனங்களின் கண்களில் படாமல் மறைத்து வைத்திருந்த பணத்தை திருடி சென்று கருப்பு சந்தையிலிருந்து உணவினை வாங்கி சாப்பிட்டீர்கள் என்றான். இக்காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவைகள். கடந்த காலத்திலிருந்து சகதியை எடுத்து வந்து என் முகத்தை அதில் வைத்து அழுத்துகிறீர்கள். இந்த தேவ பக்தியற்ற செயல் நிச்சயமாக கிறிஸ்து செய்வதை போன்ற செயல் அல்ல என்று லூயிஸ் கூறினார். உண்மையான பிரச்சனை என்னவென்றால் உங்களது தற்போதைய மனநிலைதான் பிரதர் லூயிஸ் அவர்களே. நான் என் மனதை மேசியாவிடம் திறக்கும் வரையிலும் கடந்த காலத்தின் அழுக்குகள் என்னோடு ஒட்டிக்கொண்டுதான் இருந்தது. அதை பற்றி யாராவது ஒருவர் என்னோடு பேசியிருந்தாலும் பேசி இருக்காவிட்டாலும் நான் முன்பு அழுக்காகவே இருந்தேன். இப்போது முன்பு போல் கோபம் கொள்வதில்லை. நான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பு அப்படியானதொரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும். பிரசங்கிக்க விரும்பும் எவருக்கும் இதே கொள்கை பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் என்று டாம் அக்கறையோடும் உறுதியோடும் பதிலளித்தார். அடுத்தடுத்த வாரங்கள் வேகமாக கடந்தன. லெவ்வும் டாமும் விரைவிலேயே நண்பர்களானார்கள். மேலும் லெவ் டாமிற்கு தானியங்கி வாகன தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் வாய்ப்பை வழங்கினார். தொழில்நுட்பத்தை விரைவில் கற்றுக்கொள்ளும் டாமினுடைய திறனிலும் மற்றும் மனித உறவுகளின் உயர்ந்த பண்புகளை விரைவில் புரிந்து கொள்ளும் அவருடைய திறனிலும் லெவ் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். மேலும் அங்கு பணிபுரிபவர்கள் டாமையும் அவருடன் நட்புடன் இருப்பதையும் விரும்பினார்கள். 3 தொழிற்சாலைகளும் சிறப்பாக செயல்பட்டன. லெவ் அங்கு தனது தேவை குறைந்து வருவதை உணர்ந்து கொண்டான். லூயிஸ் டவுலோஸ் என்ற மற்றொரு பகுதியில் செயல்பட்டு கொண்டிருந்த தேவாலயத்தில் ஒரு சிறிய குழுவினருக்கு போதகராக தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் முன்பாக பெற்றிருந்த சேவையை இழந்திருந்தது லெவ்விற்கு தெரிய வந்தது. எந்த ஒரு மாற்றமும் அவரிடம் தெரிவதாக ஒருவரும் கூறவில்லை. பிரான்சுடன் பணிபுரிந்த கணக்கு புத்தக காப்பாளரான மரியாள் தன்னால் செய்ய முடியும் என்று அவர் எண்ணும் எந்த வேலையிலும் தன்னை ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டார். தனது பதவியை இழந்து ஒரு சாதாரணமான தொழிலாளி நிலைக்கு தாழ்த்தப்பட்டதன் நிமித்தமாக பிரான்ஸ் கடந்த சில மாதங்கள் கவலையுற்று இருந்ததை லெவ் மரியாளிடமிருந்து தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் தனது சகோதரியின் உயிர்த்தெழுதலின் தேதியை கேள்விப்பட்டதின் பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு தயாரானார். பிரான்சின் சகோதரி 11 வயது உடையவராக இருந்த போதே மரித்து இருந்தார். ஒரு நாள் பிரான்ஸ் சிரிப்பதை பார்த்தேன். அவர் அன்பினால் உண்டாகும் அல்லது அன்பு உண்டாக்கும் உற்சாகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் என்று மரியாள் கூறினாள். இறுதியில் பிரான்ஸ் லெவ்வை தொடர்பு கொண்டு தனது மனப்பூர்வமான மன்னிப்பை கோரினார். அவரது தங்கையின் உயிர்த்தெழுதலை குறித்து உற்சாகம் அடைந்திருப்பதையும் அவர் தன்னார்வ தொண்டு செய்ய முன்வந்திருக்கும் மற்ற திட்டங்களை குறித்து உற்சாகம் அடைந்திருப்பதையும் லெவ்வால் உணர முடிந்தது. ஒரு சோகமான உணர்வு லெவ்வை ஆட்கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. பிரான்ஸ் நாட்டில் லெவ்வினுடைய வேலை முடிவு பெறும் தருணம் வந்துவிட்டதை அவனால் அறிய முடிந்தது. அங்கிருந்த ஜனங்கள் அவனுடைய மற்றொரு குடும்பமாக மாறி இருப்பதைக் கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான். முதலில் இந்த பணியை அவன் ஏற்க மறுத்திருந்தது அவனுடைய நினைவிற்கு வந்தது. ஆனால் இப்போது அங்கிருந்து கிளம்புவதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. 3 புதிய திட்டத்தின் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களும் ஒன்றாக கூடியிருந்தனர். லெவ் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கவலையுடனும் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். உங்கள் ஒவ்வொருவருடனும் வேலை செய்தது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்தோம் மற்றும் புதிய உற்பத்தியினை தொடங்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தே பாடுபட்டோம். இந்த திட்டப் பணியை செயல்படுத்துவதற்கான கடினமான சூழலிலும் கூட நீங்கள் நேரத்தை பொருட்படுத்தாமலும் மற்றும் களைப்பை பொருட்படுத்தாமலும் அயராது உழைத்தீர்கள். ஏதேன் பழம் உங்களுக்கு ஆற்றலை வழங்கியது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவின் மீதும் சக மனுக்குல குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு இருந்த அன்பே உங்களது ஆற்றலை நாம் வாழும் இந்த உலகத்தின் சுற்றுச்சூழலை தூய்மையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் வைத்திருக்க உதவும் இந்த திட்டப் பணியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள காரணமாக அமைந்தது. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தினரின் உயிர்த்தெழுதலுக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்களின் அன்புக்குரியவர்களின் உயிர்த்தெழுதலுக்கு உதவுகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக உதவி தேவைப்படும் தருவாயில் இருப்பவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதையும்
அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் அன்புக்கு உடனடியாக கட்டுப்படுவதையும் பார்த்திருக்கிறேன். அர்ப்பணிப்பு மற்றும் பலி போன்ற இத்தகைய ஆவியினையே கிறிஸ்து இந்த உலகத்தை மீண்டும் பரதீசாக மாற்றுவதற்கு பயன்படுத்துவார் என்று கூறி லெவ் தனது உரையை முடித்தான். லெவ் சமுத்திரம் போல் திரண்டு இருந்த ஜனங்களின் முகங்களை பார்த்தார். அவர்களின் முகங்கள் கண்ணீராலும் சந்தோஷத்தாலும் நிறைந்திருந்தது. அன்பும் சந்தோஷமும் அவனை ஆட்கொள்வது போல் லெவ் உணர்ந்தான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை அத்தியாயம் 28 காணலாம். ஆமேன்.